ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது என்னென்னா, நாங்கள் ஒரு லாங்குவேஜ் புதுசாக படிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டாகவே நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஒரு லாங்குவேஜ் நாங்கள் படிக்கிற நேரம் அது நிறையா டிஃபிகல்ட்டாக தான் நம்மளுக்கு இருக்கும். ஆனால் நம்ம படிக்கத்தான் அது நல்லாவே நம்மளுக்கு மனசில் பதியும். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டாக நம்மளோட எஃபர்ட் போடணும். நாங்கள் ஒரு லாங்குவேஜ் படிக்க போகிறோம்னா நிறைய எஃபர்ட் வேணும் நம்மளுக்கு. இப்போ டைம், அப்புறம் ஒரு ஷெடியூலோடு படிக்கணும். புதுசாக ஒரு லாங்குவேஜை நாங்கள் படிக்கிற நேரம் ஃபஸ்ட்டாக நம்ம நிறைய லிசன் பண்ணணும். நம்மளுக்கு தெரியாத ஒரு லாங்குவேஜை நாங்கள் படிக்க போகிறோன்னா நாங்கள் நிறையா அந்த லாங்குவேஜ் சம்மந்தமான ஃபிலிம்ஸ், வீடியோஸ் அப்படி நிறையா நாங்கள் பார்க்குற நேரம், கேட்குற நேரம் அப்போ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளோட மனசில் நல்லாவே பதியும். செகண்ட் நம்ம நிறையா எழுதணும். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி ஒவ்வொரு புது வேர்ட்ஸ் எல்லாம் தேடி படிக்கணும். நாங்கள் அப்படி தான் இங்கே ரஷன் படிக்கிற நேரம் நிறைய வேர்ட்ஸ், ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 10 வேர்ட்ஸ் சரி நாங்கள் பாடமாக்குவோம். அப்போ அப்படி மனப்பாடம் செய்கிற நேரம் நம்மளுக்கு நிறைய நாங்கள் இப்போ குறிப்பிட்ட ஒரு மாதத்தில் நாங்கள் 10 வேர்ட்ஸ் பாடமாக்குறோன்னா அன்றைக்கி எங்களுக்கு ஒரு புது நிறைய வேர்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும். அப்போ அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டாக ஒரு ஷெட்யூல் படி நம்ம படிக்கணும். ஃபஸ்ட்டாக நம்ம டைம் செப்பரேட் பண்ணிக்கணும். படிக்கிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ், மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் நாங்கள் செப்பரேட் பண்ணாலும் அந்த 2 ஹவர்ஸில் ரீடிங்க்கு தனியாக ஒரு 20 மினிட்ஸோ 30 மினிட்ஸ், அப்புறம் லிசனிங்க்கு ஒரு 20 மினிட்ஸ், அப்புறம் நம்ம படிக்கிற கிராமர் அதெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு செப்பரேட் டைம். அந்த மாதிரி வச்சுக்கொண்டா நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு 6 மந்த், ஒரு 7 மந்த், 8 மந்த்க்குள்ளேயே நம்ம அந்த லாங்குவேஜை நல்லாவே தரோவாக படிச்சுக்கணும். ஃபாலோ பண்ணுங்கள்.